ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேன்ல எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 2 வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக் இல்லாம நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க தோசைக்கல்லிலே இந்த ரெசிபி வந்து நீங்க பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் அதிலேயே போட்டு வதக்கிக்கலாம். கரண்டி வச்சு நம்ம வந்து நல்லா கலந்து குடுக்க கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி அடிபாகம் நல்லா ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு பேன் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பொடியா கருவேப்பிலைய கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியா 2 தக்காளி பழத்த வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிய வதக்கியாச்சு. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு இல்ல இந்த ரெசிபிக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா நம்ம வதக்குனாலே போதும். இது கூட மசாலாலாம் சேர்த்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கலாம். மசாலா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம், அதோட பச்சை மணமெல்லாம் போகணும். அதுக்காக தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ட்ரையாவே இருக்கணும் இந்த வெங்காயம், தக்காளி வதக்குறது. கொஞ்சமா தண்ணிய சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டாலே அந்த மசாலாவுடைய பச்சை மணமெல்லாம் கொஞ்சம் போயிடும். சேர்த்திருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிட்டு, மசாலாவுடைய பச்சை மணமும் போகுற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஈவனா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பேன் ஃபுல்லா இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு மேல முட்டைய வந்து உடைச்சு சேர்த்துக்க போறேன். நான் வந்து இப்போ 5 முட்டை வந்து உடைச்சு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வெங்காய, தக்காளி எல்லாம் வதக்கிட்டு, இத வந்து ஒரு தோசை கல்லுக்கு மாத்திட்டு கூட நீங்க முட்டைய உடைச்சு சேர்க்கும்போது, சைட்லலாம் முட்டை வந்து வெளில வராம, அழகா அந்த தோசை கல்லுலயே நம்ம வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, இதே மாதிரி நீங்க பேன்லயே கூட நீங்க முட்டைய வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க. மேல கொஞ்சமா முட்டைக்கு வந்து உப்பு வந்து நான் சேர்க்கிறேன். நீங்க மிளகுத்தூள் வேணுனா கூட அதுக்கு மேல நீங்க சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல அப்படி இல்லன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, முட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கரண்டிய வச்சு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, தனித்தனியா ஒவ்வொரு முட்டையும் கட் பண்ணி விட்டுட்டு, அத அப்படியே லைட்டா திருப்பி போட்டுக்கலாம். அந்த மசாலோட சேர்த்து நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போ திரும்பவும் மேல ஒரு மூடி போட்டு வச்சுட்டு, இன்னொரு பக்கம் முட்டை வேகுற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமே நல்லா முட்டைய வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த மசாலோட அப்படியே முட்டைய எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டோம்னா, சைட் டிஷ் வந்து ரெடி. இதுக்கு மேல கொத்தமல்லி வேணும்னா கூட நீங்க தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி முட்டை வந்து வேக வச்சு ஃப்ரை பண்ணாம, தனியா முட்டை வந்து ஆம்லெட் போட்டு குடுக்காம, அந்த மாரி பண்ணாம, இது போல நான் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு நான் வந்து முட்டைய அதுக்கு மேல உடைச்சு ஊத்தி செஞ்சிருக்கேன்.